நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிடென்டட் நியூக்ளியோஃபைலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்னு என்ன பண்ணா நியூக்ளியஸை லைக் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நியூக்ளியஸ் நமக்கு வந்து எது லைக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கணும், இல்லைன்னா லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணால் நியூக்ளியஸ் வந்து லைக் பண்ணணும். அப்புறம் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஒரு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ இல்லை லோன் பேர் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ நமக்கு இருந்துச்சுன்னா சொன்னால் ஆம்பிடென்டட் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NO2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ NO2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும், நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனைடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கார்பனுக்கும் நமக்கு வந்து நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும், கார்பனுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல். ஓகே, அப்போ 2 ஆட்டத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தான் அது ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். அப்போ இதோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாலோ அல்கேன் வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஒரு ஹாலோ அல்கேன் எடுத்துக்கிறீங்க, அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேசியனை நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா RCN வந்து நமக்கு வந்து கிடைக்கும், சைனைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RX கூட ப்ளஸ் வந்து AgCN வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், AgCN ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐசோசைனைடு வந்து கிடைக்கும், RNC வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இங்க நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சைனைடு யூஸ் பண்ணும்போது கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் கூட வந்து R குரூப்ல வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே பார்த்தீங்கன்னா AgCN யூஸ் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து R கூட வந்து நமக்கு வந்து பாண்ட் வந்து நமக்கு மேக் பண்ணணும். ஏன்னா இது வந்து அயானிக் நேச்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா கோவலன்ட் நேச்சர். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து NO2. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா RX வந்து யூஸ் பண்றீங்க, RX கூட பார்த்தீங்கன்னா KNO3 வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா KNO3 யூஸ் பண்ணும்போது KNO2 நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா RONO வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆக்சிஜன் நமக்கு என்ன ஆகும் R குரூப்ல வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா RX plus AgNO3 சில்வர் நைட்ரேட் AgNO2 நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா RNO2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் வேணுமா இல்லை நைட்ரேட் வேணுமா அப்படின்றத பொறுத்து நமக்கு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல். அப்போ வந்து நைட்ரஜன் டொனேட் பண்ணால் ஒரு மாலிகுல் வந்து கிடைக்கும், ஆக்சிஜன் டொனேட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேற மாலிகுல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டை வந்து நமக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் கான்செப்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.